2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே ஜெயிக்கப் போவது யார்? பிரபல ஜோதிடம் வெளியிட்ட அதிரடி கருத்து கணிப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு என்பது மிக விரைவாகவே வெளிவர இருக்கிறது. ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கடுமையான முயற்சிகளையும், திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை களத்தில் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், ஜோதிட ரீதியாக கிரக நிலைகள் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். மார்ச் 6ஆம் தேதி தான் திருப்புமுனை அன்றைய தினம் சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. தேர்தல் அறிவிப்பும் அதன் பிறகுதான் இருக்கும். அரசியல் கட்சிகளின் நகர்வுகளின் கிரக நிலைகள் தாக்கம் என்பது இருக்குமாம். தமிழ்நாட்டு வரலாற்றில் சந்திக்காத தேர்தலாக இது இருக்க போகிறது. யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் கூட்டணி ஆட்சி அமையவும் வாய்ப்பு என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதிரிகள் பிரிந்திருப்பது, பலம் இருப்பது திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. ஸ்டாலின் பிளஸ் உதயநிதி 2 ஜாதகங்கள் சேர்வு என்பது திமுக அரசு பலத்தை கெடுக்கிறது. கருணாநிதியை விட உதயநிதி ஜாதகம் பவர்ஃபுல்லானதாக இருக்கிறது. அதனால் அவரின் எழுச்சி திமுகவுக்கு பெரிய பலத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. திமுக 160 தொகுதிகளுக்கு மேல் நிற்கும். காங்கிரஸ் அவர்களின் கூட்டணியில் இருந்து பிரிய வாய்ப்பில்லை. அந்த கட்சிக்கு 25-30 வரைக்கும் ஒதுக்குவதற்கு வாய்ப்பு என்பது இருக்கிறது. திமுக கூட்டணி அப்படியே தொடர்வதன் புதிய கட்சிகள் அவர்கள் தேர்வதற்கும் வாய்ப்பு என்பது இருக்கிறது. ராமதாஸ் ஆதரவு திமுகவிற்கு இருக்க வாய்ப்புள்ளது. எதிரிகள் பலம் இழப்பதும், கூட்டணி பலம், தனிப்பட்ட செல்வாக்கு ஆகியவை காரணமாக வருகின்ற தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த ஆட்சியில் மத்தியிலே உதயநிதி பெரிய பொறுப்பேற்கும் நிலையும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகள் தான் பவர்ஃபுல்லானவை. மற்ற கட்சிகள் அவ்வளவாக வலுவாக எடுக்க முடியாது. இந்த தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வாசாவா போன்றது. எடப்பாடியின் ஜாதகம் தான் முக்கியமானது. அவர் தவறான முடிவு எடுத்தால் விபரீதமாகிவிடும். கூட்டணி கட்சிகளை அவர் அரவணைத்து செல்லாவிட்டில் சிக்கல்கள் என்பது ஏற்படுமாம். யாரையும் அரவணைக்காமல் இருப்பதுதான் அதிமுகவுக்கு சிக்கலாக இருக்கிறது. அதை சரி செய்யாவிடில் இந்த தேர்தல் அவர்களுக்கு எதிர்பாராத முடிவுகள் கிடைக்கவும் போகலாம். அதே நேரத்தில் அதிமுக பாஜக என 2 பெரிய கட்சிகளின் பலம் திமுக சில தொகுதியில் கடுமையான போட்டியை கொடுக்குமா. அதுவே அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இணைந்தால் அரசியல் என்பது தலைகீழாக மாறிவிடும் என தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. விஜய்க்கு அஷ்டம சனி என்பது நடைபெறுகிறது. 2026 நவம்பரில் தான் சனி வக்கர நிவர்த்தியாகும். விஜயின் ஜாதகம் பவர்ஃபுல்லாகத்தான் உள்ளது. அதனால் தனித்து போர் நிற்கும் போது 13-17% மேல் வாக்குகள் என்பது பெற முடியுமா. இருப்பினும் தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றி கழகத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். நல்ல கூட்டணி அமைந்தால் அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் போன்ற பதவிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதேபோல் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேசராசி அவருக்கு 7.5 சனி தொடங்கி இருப்பது. எனவே கடந்த காலங்களைப் போல இந்த தேர்தலில் சிறப்பான வாக்கு வங்கியை பெறுவது கடினம். அவர் சிந்தித்து செயல்படாவிடில் எதிர்காலத்தில் அரசியல் கட்சி அங்கீகாரமே ரத்தாகக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இருக்கிறது என ஜாதக ரீதியான தகவல் என்பது தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.